திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல. இன்னைக்கு நம்ம அனுஷ நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவா அடிப்படையா அவ செய்ய வேண்டிய பூஜை என்ன, யாருக்கு அந்த பூஜையை பண்ணணும், ஏன் பண்ணணும்? அனுஷ நட்சத்திரத்துல பிறக்கிறது ரொம்ப கொஞ்சம் அதிர்ஷ்டமான விஷயம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. என்னன்னா, இந்த 27 நட்சத்திரத்துல பிறந்த யாரா இருந்தாலும் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்றச்சே அனுஷ நட்சத்திரத்தை சொல்லிதான் ஆசீர்வாதம் பண்ணுவா. ரித்யாஸ்ம ஹவ்யைர் நமசோபசத்ய மித்ரன் தேவம் மித்ரதேயன்னோ அஸ்து அனுராதான் ஹவிஷா வர்தயந்தஹ சதஞ்சீவேம சரதஸ்ஸ வீராஹ அப்படிங்கிற வாக்கியத்தை சொல்லிதான் ஆசீர்வாதமே பண்ணுவா வைதிகாலாம். காரணம் என்னன்னா, அந்த நட்சத்திர வாக்கியத்துல சதஞ்சீவேம சரதஸ்ஸ வீராஹ 100 ஆயுஷ் வாழணும் அப்படிங்கிற வார்த்தை வருது பாருங்க. அதுல 100ங்கிற வார்த்தை வருதோ இல்லையோ, அந்த 100ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நீ 100 ஆயுஷ்யம் வளரணும் அப்படின்னு ஒரு வேத வாக்கியத்தால ஆசீர்வாதம் பண்ணணும்னா, இந்த அனுஷ நட்சத்திரத்துடைய இந்த வாக்கியத்தால தான் 27 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கும் இதாலதான் ஆசீர்வாதம் நடக்குது. எவ்வளவு அதிர்ஷ்டசாலி பாருங்க. அனுஷ நட்சத்திரம், அதான் அனுராதாங்கிறோம் சமஸ்கிருதத்துல, தமிழ்ல அனுஷம்ங்கிறோம். 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுஷம் உள்பட ஆசீர்வாதம் எதனாலனா அனுஷ நட்சத்திரத்து வாக்கியத்தாலதான். அதான் அவளுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்ல வந்தேன். மற்றபடி அனுஷ நட்சத்திரத்துக்கு எல்லா நட்சத்திரமும் பொருந்தும், அனுஷ நட்சத்திரத்துக்கு ஜாதக பொருத்தமே பார்க்க வேண்டாம், இதெல்லாம் ஒரு மரபு, ஒரு கன்வென்ஷன் தான். அது உண்டுன்னு சொல்றவாளுக்கு உண்டு, இல்லைன்னு சொல்றவாளுக்கு இல்லை. நம்ம அந்த விவாதத்துக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். அப்புறம் மகாபெரிவா பிறந்த நட்சத்திரம் வாஸ்தவம் தான். மகாபெரிவா பிறக்கிறதுக்கு முந்தையும் அனுஷ நட்சத்திரம் விசேஷம்தான். மகாபெரிவா பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் விசேஷம் ஆயிடுது, வாஸ்தவம் தான், அதையும் ஒத்துப்போம். இப்படி அனுஷ நட்சத்திரத்துக்கு நிறைய ஜாக்பாட் அடிக்கிறது. காரணம் என்ன தெரியுமோ? இந்த அனுஷ நட்சத்திரத்துடைய தேவதை தான் அதுக்கு காரணம். எல்லாரோடையும் சௌஜன்யமா பழகக்கூடிய ஒரு தேவதை. வேதத்துல சொல்றது பாருங்க, அனுஷ நட்சத்திரத்துக்கு யார் தேவதைன்னு வேதத்துல என்ன தெரியுமா சொல்றது? ரித்யாஸ்ம ஹவ்யைர் நமசோபசத்ய மித்ரன் தேவம் மித்ரதேயன்னோ அஸ்து அனுராதான் ஹவிஷா வர்தயந்தஹ சதஞ்சீவேம சரதஸ்ஸ வீராஹ. மித்ரன் அப்படின்னு ஒரு தேவத்தை சொல்றது. இந்த மித்ரன்னா யாரு? 12 ஆதித்யர்கள்ல ஒருத்தர். இது வரைக்கும் 12 ஆதித்யர்கள்ல 5 பார்த்துட்டோம். ஆரியமான்னு ஒரு தேவதையை பார்த்தோம், பகன்னு ஒரு தேவதையை பார்த்தோம், சவிதாங்கிற தேவதையை பார்த்தோம். அந்த வரிசையில இப்ப மித்ரன்கிற தேவதையை பார்க்க போறோம். 12 ஆதித்யர்கள்ல ஒருத்தர் இந்த மித்ரன். பேரே பாருங்களேன், மித்ரன். சௌஜன்யமா எல்லாரோடையும் பழகக்கூடிய அப்படிங்கிற துவனியில வருது பாருங்க. இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேவதை இந்த மித்ரன் தான். இந்த மித்ரனை அனுஷ நட்சத்திரக்கார நித்திய நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும். இது அவளுக்கு அடிப்படையான கடமை. அவளுடைய கடமையாக்கப்பட்ட பிரார்த்தனை எதுனா, அவ கார்த்தால எழுந்த உடனே ஸ்நானம் பண்ணிட்டு நெத்திக்கிட்டு
சந்தியாவந்தனாதிகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவ பண்ண வேண்டிய முதல் கடமை என்னன்னா இந்த மித்திர தேவதைக்கு ஒரு நமஸ்காரம். இந்த மித்திர தேவதை எங்கேருந்து நம்ம பாக்குறது அப்படின்னா, மித்திர தேவதைக்குன்னு கோவில் கிடையாது, மித்திர தேவதைக்குன்னு ஒரு செப்பரேட்டான வழிபாட்டு முறை அப்படின்லாம் நம்ம வச்சுக்கல. ஜென்ரலா சூரியனை நமஸ்காரம் பண்றோம் இல்லையோ, தினம் சூரிய நமஸ்காரம் பண்றவா இருக்கா, யோகா மெத்தட்ல பண்றவா இருக்கா, தினம் சூரியனை பார்த்து பிரார்த்தனை பண்றவா இருக்கா, தினம் நவக்கிரக ஸ்தோத்திரத்துல சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்றவா இருக்கா, தினம் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணி சூரியனை நமஸ்காரம் பண்றவா இருக்கா, தினம் அருண பிரஷ்னம் அப்படின்னு வேதத்துல இருக்கு பாருங்க, அருணம் காட்டகம்னெல்லாம். அதுல அருண பிரஷ்னம் 132 பஞ்சாதி. ஆபமாபமபசர்வாஹ அஸ்மாதஸ்மாதிதோ முதஹ அக்னிர்வாயுஷ்ச சூர்யஷ்ச சஹசஞ்சஸ்கரத்யா வாயுவஸ்வாரஸ்மி பதயஹ அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதை தினம் சொல்றவா இருக்கா, ஞாயிற்றுக்கிழமை சொல்றவா இருக்கா, அவ்வளவுதான். இதையே மித்திரனை குறிச்சு நம்ம பண்ண போறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு படத்தை வச்சுக்கோங்க, சூரியனுடைய படத்தை தான் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு மித்திரனுக்குன்னு தனி படம் கிடைக்கிறது இல்ல. அப்ப சூரியனுடைய படத்தை வச்சுக்கோங்க. நம்ம கண் எதிர்க்க தெரிகிறாரே சூரியன், இந்த சூரியனுக்கு பேரு விவஸ்வான்னு சொல்லியிருக்கணும் இல்லையோ. இந்த 12 பேரும் கஷ்யபருக்கும் அதித்தி தேவிக்கும் பிறந்தவா. 33 கோடி தேவர்கள், 33 குழந்தைகள் பிறந்த அவளுக்கு. துவாதச ஆதித்யாள், ஏகாதச ருத்ராள், அஷ்ட வசுக்கள், அஸ்வினி சகோதராள்னு 2 பேர். இந்த 33 பேர்ல இந்த துவாதச ஆதித்யாள்ங்கிற குரூப்ல நமக்கு கண்ணு இருக்க தெரிகிறாரோ இல்லையோ சூரியன், இவருக்கு பேர் விவஸ்வான். முன்னாடியே பல பதிவுகளை சொல்லியிருக்கேன். ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றேன்னா, இந்த பதிவை கேட்கிறவாளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. இந்த துவாதச ஆதித்யாலாம் யாரு அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு பதிவிலையும் இதை நான் சொல்றேன். அதித்தி தேவிக்கும் கஷ்யபருக்கும் பிறந்த துவாதச ஆதித்யால ஒருத்தர் இந்த மித்ரன். நம்ம கண்ணு இருக்க தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த சூரியனுக்கு பேரு விவஸ்வான். இதை தவிர ஒரு 11 சூரியன் இருக்கா. ஆரியமான் இருக்கார், மித்ரன் இருக்கார், வருணன் இருக்கார், பகன் இருக்கார், துவஷ்டா இருக்கார், சவிதான்னு இருக்கார். இப்படியாக 12 ஆதித்யால் இருக்கா. அதுல ஒருத்தரான இந்த மித்ரன், இந்த மித்ர தேவதைக்கான பிரார்த்தனை என்னன்னா, நமக்கு லோக பிரசித்தமா இருக்கிற சூரியனுடைய படத்தை வச்சுக்கோங்க, 2 நெய் தீபம் போடுங்க. காலையில எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு அவ ஆச்சார முறைப்படி நெத்திக்கிட்டு சந்தியாவந்தனாதிகளை முடிச்சுட்டு 2 நெய் தீபம் போடுங்க. ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் பண்ணுங்க. ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ண முடியாதவா MP3 வெர்ஷனை போட்டு ஆன் பண்ணிட்டு கேளுங்க, சிரவணம் பண்ணுங்க. ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தையா ஸ்திதம் ராவணம் ச அக்ரதோ திருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம் அப்படின்னு ஆரம்பமாகிற ஸ்தோத்திரம். ராமாயணத்துல பகவான் ராமருக்கு அகஸ்தியர் இதை உபதேசம் பண்ணதா ஒரு கட்டம் வர்றது. அவ்வளோ விசேஷமான ஸ்தோத்திரம். அந்த ஆதித்ய ஹிருதயத்தை பாராயணம் பண்ணுங்க. மரீச்சிக்கான இது மித்ரனுக்கான பூஜை முடிஞ்சு கொடுத்து, அவ்வளவுதான். ரொம்ப சுலபமான விஷயங்கள் தான் நான் சொல்லிட்டு வரேன். இந்த மித்ர தேவதைக்கான நமஸ்காரத்தை பண்ணிட்டு இந்த அனுஷ நட்சத்திரக்காரா எந்த காரியத்தை பண்ணினாலும் அவளுக்கு ஜெயமா இருக்கு. ஏன்னா அனுஷ நட்சத்திரக்காராளுக்கு பிறப்பிலேயே கொஞ்சம் சந்திரன் வீக்கா பிறப்பாவா. அதனால எடுக்கக்கூடிய முடிவு ஸ்ட்ராங்கா எடுக்கிறதுக்கு திணறுவா.
அனுஷ நட்சத்திரக்காரா ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு ரொம்ப பிரயத்தனப்படுவா. சட்டுன்னு ஒரு முடிவை அவளால் எடுக்க முடியாது. இதை பண்றதா அதை பண்றதா, இதை பண்றதா அதை பண்றதா. ஏன்னா சந்திரன் வந்து அவளை கொஞ்சம் பலகீனமா இருக்கிற நட்சத்திரம் அது. அப்ப இன்னொரு ராஜ கிரகமான சூரியனோட சப்போர்ட்டை நம்ம வாங்கிக்கணுமோ இல்லையோ. இயற்கையா அந்த சூரியன்ல ஒருத்தர் தான் அந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு தேவதையும். அப்போ சூரியனுடைய அனுகிரகத்தை வாங்கி சந்திரனுடைய பலகீனத்தை சமன் பண்ணணும் நம்ம. அப்ப சூரியனுடைய அனுகிரகத்தை வாங்கறது எப்படி, மித்திரன்கிற சூரியனுடைய அனுகிரகத்தை வாங்கறது எப்படிங்கிறதுக்கு தான் இப்ப நான் உங்களுக்கு பரிகாரம் சொன்னேன், உங்களுக்கு வழி சொன்னேன். சூரியனுடைய படத்தை வச்சுக்கோங்க. கார்த்தால எழுந்து ஸ்நானம் பண்ணி அவாவ ஆச்சார முறைப்படி நெத்திக்கிட்டு அவாவ ஆச்சார முறைப்படி சந்தியாவந்தனாதிகள் கர்மானுஷ்டானங்களை முடிச்சுண்டு 2 நெய் தீபம் போட்டு இந்த சூரியனோட படத்துக்கு, சாதாரண நம்ம நெட்ல அவைலபிளா இருக்கிற அந்த சூரியன் படம் தான். ஒரு ரதத்துக்கு முன்னாடி 7 குதிரைகள் உட்கார்ந்து இருக்கோம். அது அருணன் பிடிச்சுட்டு இருப்பார். ரத்தத்துல சூரியநாராயண சுவாமி உட்கார்ந்து இருப்பார். அதுலயும் ஒரு பிரசித்தமான ஒரு படம் இருக்கோ இல்லையா, அந்த படத்துக்கு தான் 2 நெய் தீபத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணுங்க. ஆதித்ய ஹிருதய பாராயணம் பண்ணுங்க. முடியலங்கிறவா சிரவணம் பண்ணுங்க. முடிஞ்சு போச்சு. சூரியன் வழிபட்ட ஸ்தலங்கள் இருக்கோ இல்லையோ, அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன், திருமங்கலக்குடிய சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இங்க கும்பகோணத்துக்கு பக்கத்தாப்புல இருக்கக்கூடிய லோக பிரசித்தமான கோவில். அந்த ஊர் கோவில் இருக்கிற அந்த பிராணநாதேஸ்வரரை அந்த மங்களாம்பிகாயை தரிசனம் பண்ண வந்தவர் தான் சூரியநாராயண சுவாமி. அதனால அவருக்கு சிவசூரியன் பேர் ஆயிடுத்து. இப்ப அந்த ஊருக்கு பேரே சூரியனார் கோயில் ஆயிடுத்து. முடிஞ்சா அந்த திருமங்கலக்குடிக்கு போயிட்டு ஒரு தடவை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கும். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சிவக்ஷேத்திரம் விஷ்ணு கஷேத்திரங்களுக்கு போய் நமஸ்காரம் பண்ணுங்க. ஏன்னா கும்பகோணம்ங்கிற ஊருக்கு பேரே பாஸ்கர கஷேத்திரம்னு பேரு. நீங்க சாரங்கபாணி கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க 2 வாசப்படி வச்சிருப்பா. உத்தராயண புண்ணிய காலத்துக்கு ஒரு வாசப்படி, தட்சிணாயன காலத்துல ஒரு வாசப்படி. இப்ப நமக்கு தட்சிணாயனம் நடந்துட்டு இருக்கு. வர சங்கராந்தி வரைக்கும் தட்சிணாயனம். இப்ப பாத்தீங்கன்னா தெற்கு பக்கமா இருக்கக்கூடிய வாசலை திறந்து வச்சிருப்பான். தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரைக்கும் உத்தராயணம். அப்ப பாத்தீங்கன்னா வடக்கு வாசலை திறந்து வச்சிருப்பான். அப்படியான அந்த பாஸ்கர கஷேத்திரத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கும்பேஸ்வரனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சாரங்கபாணி ஆறாமுதனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இது 2வது வழி. முதல் வழி ஆத்துல நித்தியம் பண்ண வேண்டிய விஷயம், சூரியன் படத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணி நெய் தீபம் 2 போட்டு நமஸ்காரம் பண்ணி ஆதித்ய ஹிருதய பாராயணம் பண்றது. 2வது வழி சூரியன் வழிபட்ட ஸ்தலங்களுக்கு போய் நாமளும் போய் பிரார்த்தனை பண்ணி. 3வது வழி பிரம்மாஸ்திரம். அந்த சூரிய வம்சத்திலேயே பிறந்த பகவான் ராமச்சந்திரமூர்த்தியை சதா தியானம் பண்றது. சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி, பாகவதம் சொல்றது. ராம 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 நாத்தழும்பு ஏற சொல்ற பகவான். சுவாமி போதேந்திரால் சொன்ன மாதிரி, தியாகராஜ சுவாமிகள் சொன்ன மாதிரி நாமளும் யதாசக்தி எவ்வளவு நேரம் ராம ராம ராமன் சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அனுகிரகமானது. வெரி பர்டிகுலரா இந்த அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவாளுக்கு வேகமாறுது. காரணம் அவருக்கு மித்திரன் தேவதை. இந்த 3 வழியில எது உங்களுக்கு முடியுமோ பண்ணுங்க. 1 மட்டும்தான் முடியும் பண்ணுங்க. 1 2 பண்ணலாம் பண்ணுங்க. 1 2 3 சேர்ந்து பண்ணலாம் பண்ணுங்க. இல்ல 3வது வழி பண்ண முடியுமா பண்ணுங்க. 3வது வழி ராமராமன் சொல்றது. இப்படியாக இந்த அனுஷ நட்சத்திரக்காரா மித்திரன்கிற சூரியனை வழிபட்டு அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணி சகல சௌபாகியங்களையும் பெறணும் அப்படின்னு ஒப்பிலாமுலை அம்மை சமேத மாசிலாமணி ஈஸ்வரனையும் சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜராஜ மூர்த்தியையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.
திருச்சிற்றம்பலம். ஹரே கிருஷ்ணா.